ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெத் கிராஃப்ட்ஸ். ஸோ பேப்பரில் ஆர்கமி யூஸ் பண்ணி நம்ம டால் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம ஆர்கமி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் பேப்பரை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டல. ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வீடியோ காட்டிலும் இது வந்து சின்ன ஒரு டால் மாதிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கிற பேட்டர்ன் வேறு, இதில் இருக்க பேட்டர்ன் வேறு. ஸோ இது வந்து இன்னும் அதை விட சின்னதாக இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த வீடியோவில் ஒரு A4 வந்து 32 பீஸ் கட் பண்ணோம். ஸோ இதில் வந்து 64 பீஸ் கட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா, இந்த சைடில் 8 பார்ட்டாகவும் இந்த சைடு 8 பார்ட்டாகவும் பிரித்து நம்ம 64 பீஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மறுபடியும் அகெயின் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 4 பார்ட்டாக ஃபோல்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 4 பார்ட்டையும் நம்ம 8ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டையுமே 2 பிரிக்கணும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வீடியோவில் காட்டின மாதிரி நான் 2 பார்ட்டை 4ஆக பிரிச்சுக்கேன். ஸோ சேம் இதே மாதிரியும் இந்த பக்கம் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 8 ஃபோல்டிங் ஒன் சைடு கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரியும் இந்த சைடும் நம்ம அதே மாதிரி ஃபோல்டு பண்ணணும். இப்போ சேம் இதே மாதிரி நம்மளுக்கு 4 பார்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி நம்ம 8 பார்ட்டாக நம்ம ஃபோல்டு பண்ணணும். ஸோ இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால ஃபோல்டிங் தெரியல. ஸோ இதை வந்து நான் ஃபோல்டிங்கை வந்து லைன் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி லைன் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு குட்டி குட்டி ரெக்டாங்கிள் பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு A4 ஷீட்டில் 64 பீஸ் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் பீஸ் கிடைக்கும். ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த குட்டி குட்டி பீஸையுமே ரெக்டாங்கிள் பீஸையுமே நான் ஆர்கமி பீஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஸோ வீடியோ காட்டுற மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மறுபடியும் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பீஸை ஓப்பன் பண்ணால் 4 பார்ட்டாக இருக்கும். ஸோ இதில் கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு இந்த சைடாக தான் மடிக்கணும். ஸோ இது மாதிரி மடிக்கக்கூடாது. ஸோ இந்த பேப்பரில் இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கும், இந்த பக்கம் ஃபோல்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் பாதியாக இது மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்து ஒன் பக்கமாக ட்ரையாங்கிளாக நம்ம ஃபோல்டு பண்ணணும். சேம் இதே மாதிரி திருப்பி அந்த சைடும் ட்ரையாங்கிளாக நம்ம மடிக்கணும். ஸோ இப்போ மடிச்சுட்டு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் 2 பீஸையுமே சின்ன ட்ரையாங்கிளாக லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ஃபோல்டிங் பகுதியை ஃபுல்லாக இதை பூரா மடிச்சிடணும். ஸோ ட்ரையாங்கிள்குள்ளே இதை வந்து ஃபுல்லாக மடிச்சுக்கணும். ஸோ இப்போ மறுபடியும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அது மறுபடியும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு ஆர்கமி பீஸ். சேம் இதே மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எல்லா பீஸுமே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பீஸ்லையுமே ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும், ஒரு பக்கம் இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹோல்ஸ் வந்து ரொம்ப சப்பையாக மடங்கியிருக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 100 பீஸ் அதே மாதிரி ஆர்கமி பீஸ் ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹோல்ஸ்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஷார்ப் பகுதியில் 2 இருக்கா, அப்படியே ஹோல்ஸில் 2 இருக்கும். அந்த 2 பக்கமே உள்ள இது மாதிரி லைட்டாக அமுக்குனிங்கன்னா உள்ளே இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீஸையும் நீங்கள் ரெடி பண்ணோன்னே, ஆர்கமி பீஸ் ரெடி பண்ணோன்னே இந்த மாதிரி உள்ள ஒவ்வொருக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஏன் இது மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த பீஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண பிறகு அந்த ஹோல்ஸ் வந்து ஸோ முதல்ல அமுக்கின மாதிரி இருந்த இந்த ஹோல்ஸு இப்போ கொஞ்சம் விரிவாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம டால் பண்ணும்போது அதை எடுத்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் விரிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி வைக்கிறோம்.
ஸோ இதே மாதிரி நான் ஒயிட் பீஸ் எல்லாம் நல்லா நிறையா கோர்த்துட்டு இது மாதிரி வளையமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சேம் இதே மாதிரியும் பர்பிள் கலர் பேப்பர்லேயும் இதே மாதிரி வளையம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டால் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் ஆர்கமி பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம உள்ள வளையத்தில் சொருகினது பூராமே ஃபுல்லாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம 2 ரோ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். இப்போ நான் கையில் வச்சுருக்க 2 பீஸுமே ஃபஸ்ட் ரோக்கான பீசஸ். இப்போ அடுத்த பீஸ் நான் ஒரு பீஸ் எடுக்கிறேன்னு இது வந்து செகண்ட் ரோக்கான பீஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ரோவில் வந்து 4 ஹோல்ஸ் இருக்கும் 2 பேப்பர்லேயும் 2 பீஸ்லேயும். ஸோ அடுத்து வந்து இப்போ எடுத்துருக்கிறதுல வந்து 2 ஷார்ப் பகுதி இருக்கும். ஸோ அதை வந்து 2வது ஹோல்லையும் 3வது ஹோல்லையும் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ அடுத்து ஃபஸ்ட் ரோவுக்கு இன்னொரு பீஸ் வந்து பக்கத்தில் வைக்கிறோம். செகண்ட் ரோவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஏற்கனவே 4th ஹோல்ஸ்க்கும் இதில் புதுசாக வச்சுருக்க ஹோல்ஸ்க்கும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஜாயின் பண்ணனா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் ரோக்கு வந்து 27 பீஸ் வைக்கணும். ஸோ செகண்ட் ரோக்கும் 27 பீஸ் வைக்கணும். இப்போ ஜாயின் பண்ணுறதை க்ளோஸ்அப்லேயே நான் காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், செகண்ட் ரோவில் 3 பீஸ் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் ரோவில் 4 பீஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ வந்து 27 பீசஸையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ரோவில் வந்து 26 பீஸ் இருக்கும், ஃபஸ்ட் ரோவில் 27 பீஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது, செகண்ட் ரோவோடு ஜாயின் பண்ணுறது, கடைசியில் ரவுண்டாக ஜாயின் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டையும் லாஸ்ட் பீஸையும் வச்சுட்டு ஸோ இதுக்கு இடையில பீஸில் நம்ம 2வது ரோவை ஜாயின் பண்ணணும். இப்போ நான் வீடியோ காட்டுற மாதிரி ஒவ்வொரு பீஸும் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3rd ரோ ஸ்டார்ட் பண்ணணும். 3rd ரோ வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி 3rd ரோ வந்து இந்த 2 பீஸுக்கும் நடுவில் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோ மட்டும்தான் நம்மளுக்கு நேராக வரும். ஸோ 3rd ரோலாம் நம்மளுக்கு ரவுண்டாக தான் வரும். ஸோ இருக்கிற பீஸை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரதான். ஸோ இதே மாதிரி 5 ரோக்கும் இதே மாதிரி 27 பீஸ் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 ரோவும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ரோ பண்ண பிறகும் இதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ 6th ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது மாதிரி லைட்டாக அமுக்கிக்கோங்க. ஸோ வீடியோவில் காட்டின மாதிரி அமுக்கின பிறகு நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கப்பு மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம டாலோட பேஸ். ஸோ அடுத்த 6th ரோ வந்து நம்ம கலர் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 6th ரோவில் நான் கீழே எழுதியிருக்க மாதிரி 3 ஒயிட்டு 6 பர்பிள். ஸோ அகைன் வந்து 3 ஒயிட், அடுத்து 6 பர்பிள். ஸோ அகைன் வந்து 3 ஒயிட், அடுத்து 6 பர்பிள். ஸோ 27 பீஸை வந்து 3 பார்ட்டாக நான் வந்து பிரித்து கலரும் ஒயிட்டும் கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து டால் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கலரும் ஒயிட்டும் கம்பைன் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 6th ரோவை நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ 3 பார்ட்டாக பிரித்தோம்னா ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். 7th ரோ வந்து 2 ஒயிட் 7 பர்பிள், மறுபடியும் 2 ஒயிட்டு 7 பர்பிள், மறுபடியும் 2 ஒயிட்டு 7 பர்பிள். ஸோ நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா ஒயிட்லேயுமே 2 இது ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நடுவில் 2 பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு மீதி எல்லாமே பர்பிளாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 8th ரோவில் வந்து ஒயிட் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். ஸோ நான் இப்போ பண்ண 6th 7th ரோவை ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணி 17th ரோ அதாவது 17 ரோ வந்து இதே மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஆனால் ஒவ்வொரு ரோலையும் 27 பீஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது இப்போ கலர் வந்து ஒரு ரோவில் வந்து 6 இருக்கும், அடுத்த ரோவில் 7 இருக்கும். ஸோ அடுத்த ரோவில் 6 இருக்கும், அடுத்த ரோவில் 7 இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி தெரியும் உங்களுக்கு. இப்போ எல்லா ரோவையும் முடிச்ச பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இதை நல்லா க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி அமைக்கி க்ளோஸ் பண்ணுங்கள்.
ஸோ மேல் பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது உள் பக்கம் வந்து கொஞ்சம் இந்த பகுதி எல்லாமே கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. ஸோ மேல் பகுதி நம்மளுக்கு அமுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உள் பகுதி எல்லாமே நம்மளுக்கு விரிவடையும். இப்போ 18th ரோ வந்து 3 ஒயிட் மட்டும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இதே மாதிரி ஒயிட் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்பிள் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது பர்பிள் பீஸ் வந்து 4 பீஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஹோல்ஸில் 2 பீஸும் இன்னொரு ஹோல்ஸில் 1 பீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எழுதியிருக்க மாதிரி 18 ரோ வந்து 27லேருந்து 21 பீஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ரோவில் வந்து 21 பீஸ் வரும். ஸோ இப்போ 19th ரோ வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 19th ரோ வந்து ஒயிட் எல்லாம் 2ஆக மாறும், பர்பிள்லாம் 5 பீஸாக மாறும். ஸோ முன்னாடி நம்ம எப்படி ஜாயின் பண்ணோமோ ஒவ்வொரு பீஸையும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணுறோம். 18th பீஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதை குறுவலாக கொண்டு வரதுக்காக நான் மாற்றிருக்கேன். ஸோ 19th ரோ வந்து எப்பயும் போல் 21 பீஸ் வரும். ஸோ 19th ரோ நம்ம முடிச்சோன்னே ஸோ இதே மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாட்டம் வந்து நம்மளுக்கு முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கைக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பர்பிள் வந்து 11 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி நேராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த 11 பீஸ் பர்பிளுக்கு மேலேயும் கீழேயும் வந்து 2 பீஸ் வந்து ஒயிட் பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் இதே மாதிரி 2 பீஸு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாடி பார்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் ரோ வந்து 13 பர்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ரோக்கு வந்து 10 பர்பிள் 3 ஒயிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம் ஜாயின் பண்ணோம்ல அந்த மாதிரி நம்ம பீஸு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ரவுண்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் பாட்டம் ஜாயின் பண்ணுற மாதிரியே இதையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம், ரவுண்டாக ஜாயின் பண்ணுறோம். ஸோ தேர்ட் ரோ வந்து 2 ஒயிட்டு 11 பர்பிள். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th ரோ பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம மொதல் பாட்டம் அமுக்கின மாதிரியும் இதையும் நல்லா அமுக்கி ஸோ இதையும் கப் ஷேப் கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து 4th ரோ வந்து ஒரு ஒயிட்டு 12 பர்பிள் அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். சேம் இதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக 6 ரோ பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாமே பர்பிள் இருக்கும். செகண்ட் ரோ வந்து 3 ஒயிட் இருக்கும். தேர்ட் ரோவில் வந்து 2 ஒயிட் இருக்கும். 4th ரோவில் வந்து 1 ஒயிட் இருக்கும். ஸோ 5th ரோவில் வந்து 2, 6th 1. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக 6 ரோவையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ரோலையுமே 13 பீஸ் இருக்கணும். லாஸ்ட்டாக 7th ரோ வந்து 13 ஒயிட் பீஸு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாடி பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாட்டமும் பாடியும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். கை வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாலுக்கு வந்து தலைக்கு மேலே கிரீடம் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ க்ரௌனுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4th ரோ வந்து நான் மேலே எழுதியிருக்க மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th வந்து ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸோ 1 சைடு மட்டும் 2 பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளிப்பக்கமாக அந்த ஷார்ப் பகுதி தெரிகிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜாயின் பண்ணதில் 4 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதில் ஒரு ஹோல்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி 2 ஜாயின் பண்ணணும். ஸோ அடுத்த இதில் ஒரு பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும். ஸோ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ரோ வந்து ஒரு 5 ரோ வந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒன் சைடு மட்டும் 5 ரோ. ஸோ சேம் அதே மாதிரி இன்னொரு சைட்லையும் 5 ரோ ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிரீடம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அசம்பிள் பண்ண வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்டுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் பேப்பரில் கையும் பாட்டம் அந்த பாடியெல்லாம் ஜாயின் பண்ணும்போது சாதாரண க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ பாடிக்கு நான் வந்து மேலே வந்து ஹெட் போர்ஷனுக்கு வந்து நான் ஒரு சின்ன பால் தான் நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸோ அதில் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா அந்த பால் வந்து ஒட்டிக்கணும். ஸோ அதே மாதிரி அதுக்கு மேலே கிரீடமும் அதே மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டிடும். ஓகேங்களா? ஃபைனலி பேப்பரில் நம்ம டால் பண்ணியாச்சு. இதோட ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.